ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஃபோன்பே ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இப்போ சாட் ஜிபிடியை வந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஓப்பன் ஏஐ ஆன அந்த சாட் ஜிபிடியை வந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ நம்மளுடைய ஃபோன்பேல சாட் ஜிபிடியை எப்படி நம்ம சைன் அப் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இதை பற்றின டீடைல்ஸ் நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதனால இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்க வந்து உங்களுடைய ஃபோன்பே ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபோன்பே ஆப்பை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ வந்து இந்த பேஜ்ல இருக்கும் ஹோம் பேஜ்ல. இப்போ நீங்க வந்து ஹோம் பேஜை கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க. இப்போ வந்து பாருங்க, நான் வந்து இந்த ஹோம் பேஜை கீழே ஸ்க்ரோல் பண்றேன். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ கீழே பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் வித் சாட் ஜிபிடி சொல்லிட்டு இப்போ சாட் ஜிபிடிக்கான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதுல வந்து கொடுத்திருப்பாங்க. நம்ம வந்து சாட் ஜிபிடியை நம்ம வந்து டைரக்டா ஃபோன்பேல இருந்து ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி. இப்போ ஓப்பன் ஏஐ ஆன சாட் ஜிபிடி கூட ஃபோன்பே வந்து கொலாபரேஷன்ல ஈடுபட்டு 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணி இப்போ இந்த ஃபீச்சரை வந்து டைரக்டா ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி ஃபோன்பேல வந்து கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு எதனா பிரச்சனை, இப்போ எதையாவது நீங்க சர்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து டைரக்டா நீங்க சாட் ஜிபிடியை ஃபோன்பேல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இதுல கொடுத்திருக்கக்கூடிய எக்ஸ்ப்ளோர் வித் சாட் ஜிபிடி அப்படின்ற இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே நீங்க பயன்படுத்தி இப்போ நீங்க வந்து உங்களுக்கான கொஸ்டினை வந்து நீங்க சர்ச் பண்ணி உங்களுக்கான ஆன்சரை வந்து நீங்க வந்து தேடி நீங்க வந்து பயனடையலாம். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, ஆஸ்க் மீ எனிதிங் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஆஸ்க் மீ எனிதிங் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து ஆஸ்க் மீ எனிதிங் அப்படின்றத கிளிக் பண்றேன். இப்போ நீங்க ஆஸ்க் மீ எனிதிங் அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ்க்குள்ள கூட்டிட்டு போகும். ஓகே, இப்போ இந்த பேஜ் வந்து பாத்தீங்கன்னா ரீடைரக்ட் ஆகி இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். பாத்தீங்கன்னா தெரியும் சாட் ஜிபிடிக்கான இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க, இப்போ இந்த பேஜ் வந்து இப்படி இருக்கும். கீழே பாட்டம்ல வந்து பாருங்க, டைப் யுவர் கொஸ்டின் யார் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. நம்ம வந்து அக்கௌண்ட்டை நம்ம சைன் அப் பண்றதுக்கு முன்னாடியே கூட நமக்கான ஒரு விஷயத்தை நம்ம சர்ச் பண்ணி தேடலாம். இப்போ நீங்க வந்து சைன் அப் பண்ணிட்டும் வந்து தேடலாம். இப்போ எப்படி சைன் அப் பண்றது சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த பேஜ்ல மேல டாப்ல வந்து பாருங்க, லாகின் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. லாகின் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து லாகினை கிளிக் பண்றேன். இப்போ நீங்க லாகினை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ இதுல வந்து பாருங்க, லாகின் ஆர் சைன் அப் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ இதுல வந்து சைன் அப் பண்றதுக்கான நிறைய மெத்தட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ நீங்க வந்து எது மூலமா நீங்க சைன் அப் பண்றீங்களோ பண்ணிக்கோங்க. நான் வந்து கண்டினியூ வித் கூகுள் வந்து நான் கொடுத்துட்டேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ தான். நமக்கு சாட் ஜிபிடி ஓப்பன் ஏஐ அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரீ தான். பே பண்ணிலாம் வாங்க வேண்டிய அவசியம் இல்ல. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து உங்களுடைய மெயில் ஐடியை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் வந்து பாருங்க, சைன் இன் டு ஓப்பன் ஏஐ சொல்லிட்டு வருது. இப்போ கீழே பாட்டம்ல கண்டினியூ இருக்கு. கண்டினியூ வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து கண்டினியூ வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் இந்த பேஜ்ல. இப்போ நான் வந்து கண்டினியூ வந்து கிளிக் பண்ணிட்டேன். கண்டினியூ கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க, நெக்ஸ்ட் வந்து எனக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. டெல் அஸ் அபௌட் யூ சொல்லிட்டு இதுல வந்து பாருங்க, உங்களுடைய நேம் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பர்த்டே டேட் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய நேமையும் பர்த்டே டேட்டும் வந்து என்டர் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னுடைய நேமையும் என்னுடைய டேட் ஆஃப் பர்த்தையும் என்டர் பண்ணிட்டு கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய கண்டினியூ கிளிக் பண்றேன். கண்டினியூ கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க, நெக்ஸ்ட் இப்போ வாட் ஆர் யூ ஒர்க்கிங் ஆன் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இதுல சாட் ஜிபிடி சொல்லிட்டு இப்போ இதுல வந்து கொடுத்திருக்காங்க ஒரு 3 பாயிண்ட் வந்து. இது எல்லாமே நீங்க படிச்சு பார்த்துக்கோங்க. இப்போ நீங்க படிச்சு பார்த்துட்டு ஓகே லெட்ஸ் கோ சொல்லிட்டு பாருங்க. ஓகே லெட்ஸ் கோ அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து ஓகே லெட்ஸ் கோ அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து ஓகே லெட்ஸ் கோ கிளிக் பண்ணிட்டு பிறகு வந்து பாருங்க, நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து எப்படி வருது. இது வந்து நான் கேன்சல் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த பேஜ் வந்து கேன்சல் பண்ணிட்டு பிறகு வந்து பாருங்க, கீழே பாட்டம்ல இப்போ டைப் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ கீழே பாட்டம்ல டைப் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கு. இப்போ இதுல என்ன போயிட்டு நீங்க வந்து சர்ச் வந்து பண்ணுங்க. இப்போ நான் வந்து ஏதாவது ஒன்று நான் சர்ச் வந்து பண்றேன். ஓகே, இப்போ நீங்க உங்களுக்கு என்ன நீங்க தேடணுமோ நீங்க வந்து அந்த கொஸ்டின் வந்து நீங்க சர்ச் பண்ணிக்கோங்க. அதாவது டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இது சென்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் இப்போ எனக்கு நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இப்போ ஃபர்ஸ்ட் டைம் சர்ச் பண்றதுனால இப்படி வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ என்னென்னலாம் வந்து நம்ம சர்ச் பண்ணி நம்ம வந்து தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தெரிவிக்கிறதுக்காக இப்படிலாம் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்றதுனால. ஓகே, இது வந்து நெக்ஸ்ட் வந்து கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் கொடுத்த பிறகு வந்து பாருங்க, இதுல நெக்ஸ்ட் அது எப்படி தான் கொடுத்திருக்காங்க. வாட் டு யூ வாண்ட் டு டூ வித் சாட் ஜிபிடி சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நைஸ் டு மீட் யூ சொல்லிட்டு வந்துரும். ஓகே, நெக்ஸ்ட் இப்படி ஒரு பாப்பப் வருது. இதுல வந்து ஸ்கிப் டூர் அப்படின்றத நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து டூரை பத்தின டீடைல்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. ஓகே, நீங்க நெக்ஸ்ட் கொடுத்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஸ்கிப் டூர் அப்படின்றத நான் வந்து கொடுத்துக்கிறேன் இதுல. ஓகே, இப்போ பிக்சர் திஸ் சொல்லிட்டு இருக்கு. இதுல வந்து ஸ்கிப் டூர் வந்து கொடுக்குறேன். கொடுக்கும்போது வந்து பாருங்க, இப்போ யுவர் ஆல் செட் சொல்லிட்டு வந்துரும். இப்போ வந்து கண்டினியூ வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து கண்டினியூ வந்து கொடுத்துட்டேன். கொடுத்துட்ட பிறகு வந்து பாருங்க, இப்போ இந்த பேஜ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா சர்ச் வந்து பண்ணலாம். ஓகே, கீழே பாட்டம்ல ஆஸ்க் எனிதிங் சொல்லிட்டு இருக்கு. இதுல வந்து உங்களுக்கான கொஸ்டின் வந்து நீங்க டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து ஹவ் டு ஆட் பேங்க் அக்கௌண்ட் இன் ஃபோன்பேன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிருக்கேன். ஓகே, இப்போ வந்து சென்ட் பண்றேன். ஓகே, சென்ட் பண்ணிட்ட பிறகு வந்து பாருங்க, இப்போ வந்து அந்த ஓப்பன் ஏஐ வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து ரீட் பண்ணிட்டு அதுக்கான பதில் வந்து கொடுக்கும். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபோன்பே பத்தி மட்டும் நீங்க வந்து சர்ச் பண்ணி தேடணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இது வந்து ஓப்பன் ஏஐ அப்படின்றதுனால நீங்க என்ன வேணா சர்ச் பண்ணி நீங்க வந்து தேடலாம். நீங்க வந்து உங்களுக்கு என்ன டவுட்டோ என்ன பிரச்சனையோ நீங்க வந்து சர்ச் பண்ணி தேடலாம். நம்ம வந்து சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணி தான் நம்ம உள்ள போயிட்டு தேடணும் அப்படின்ற அவசியம் இல்ல. நம்ம இது போல ஃபோன்பேக்குள்ள வந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா நமக்கான கொஸ்டின்ஸை நம்ம வந்து டைப் பண்ணி தேடிக்க முடியும். டைரக்டா நம்ம ஃபோன்பேல இருந்தே சாட் ஜிபிடியை ஓப்பன் பண்ணி. இப்போ இதுல வந்து பாருங்க, சாட் ஜிபிடிக்கான ஒரு சில ஆப்ஷன்ஸ் மட்டும் கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம வந்து டைரக்டா அந்த விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இதுல வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ்க் மீ எனிதிங் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ நீங்க அதுல என்ன வேணா தேடிக்கலாம். அதுக்கப்புறம் ஹெல்த்துக்கு கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்க, வெக்கேஷன் பிளான் பண்றதுக்காக, அதுக்கப்புறம் இமேஜ் கிரியேட் பண்றதுக்காக கொடுத்திருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்க, கெரியர் கோச் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உள்ள போயிட்டு நீங்க வந்து சர்ச் பண்ணி நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம்.
அதுக்கப்புறம் பிளான் மை பட்ஜெட் சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. நீ எதனா பிளான் பண்றீங்க அப்படின்னா, அதுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆகும்னு சொல்லிட்டு நீங்க உள்ள போய் கால்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்க, ஆஸ்ட்ராலஜி வந்து குடுத்துருக்காங்க. நீங்க வந்து ஆஸ்ட்ராலஜிக்கலா உங்களுக்கு வந்து எதனா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்க உள்ள போயிட்டு செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்க லாஸ்ட்டா ரைட் எனிதிங் சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. நீங்க வந்து எதனா நீங்க டைப் பண்ணி நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் உள்ள போயிட்டு. இப்ப நீங்க நார்மலா ஒரு ஏஐ கிட்ட போயிட்டு நீங்க என்னென்னலாம் கொஸ்டின் கேட்பீங்களோ, அதுல என்னென்னலாம் நீங்க வந்து கிரியேட் பண்ணுவீங்களோ, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏஐ ஃபீச்சர்ஸ பயன்படுத்தி நம்மளால பண்ணிக்க முடியும். நீங்க வந்து டைரக்ட்டா ஃபோன்பேல இருந்தே நீங்க வந்து ChatGPT ஓப்பன் பண்ணி பயன்படுத்திக்க முடியும். இதுக்காக நம்ம வந்து ChatGPT ஆப்ப இன்ஸ்டால் பண்ணி பயன்படுத்தணும் அப்படின்ற அவசியம் கூட நமக்கு தேவையில்ல. ஃபோன்பே இருந்தாலே போதும். நம்ம வந்து ChatGPT ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா, இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.